வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் 2017 யூபி உடைய சிஎம்மாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். செகண்ட் டேர்மும் அவர் தான் சிஎம்மாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போது அவர் முதல்வராகி 8-9 வருடங்கள் அவர் சர்வீஸில் இருக்காரா? இந்த லாஸ்ட் 8 வருடமும் அவர் ஒரு முறை கூட வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளவே இல்லை. இந்தியாவை விட்டு அவர் வெளியில் போகவே இல்லை. நிறையா மாநிலங்களில் முதலீடுகளை இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவாங்க, இன்ப சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால் இஷ்டத்துக்கு நம்பர்ஸ் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய நம்பரு ஆர்கானிக்காக வந்து சேர்ந்துச்சா முதலீடாக மாநிலத்துக்குள்ளே அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். பல மாநில முதல்வர்கள் இப்படி தான் பண்ணுறாங்க. யோகி ஆதித்யநாத் இது மாதிரி எதுவுமே பண்ணலை. அவர் வெளிநாட்டுக்கு போய் தான் போய் தொழில் முதலீடுகளை வந்து ஈர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. யூபி கவர்மெண்ட் சார்பாக அதிகாரிகளை அனுப்பி முதலீடுகளை ஈர்ப்பார். இப்போது உத்தரப்பிரதேசம் பொருளாதார வளர்ச்சியில் ரொம்ப வேகமாக முன்னேறிக்கு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிருக்கோம். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு டைமாக அவர் வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்கிறாரு. எந்த நாடு? சிங்கப்பூர், ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதன்முறையாக டிராவல் பண்ணியிருக்காரு. 8 வருஷத்தில் ஃபஸ்ட்டு டைமு அவுட் சைடு இந்தியா ட்ராவல் பண்ணியிருக்காரு. இதில் கரெக்டாக எந்தெந்த நாட்டில் என்னென்ன ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூலாகவே கொடுத்துட்டாங்க யூபி கவர்மெண்ட்டு. சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருடைய பிஎம்ஐ சந்திக்கிறாரு யோகி. சிங்கப்பூருடைய பிஎம் லாரன்ஸ் வாங்க இருக்கார்ல, அவரையும் சிங்கப்பூருடைய கேபினெட் மினிஸ்டர்ஸையும் சந்திக்கிறாரு யோகி ஆதித்யநாத். ஜப்பான்லையும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸுடைய சிஇஓ, செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸுடைய சிஇஓவை யோகி ஆதித்யநாத் சந்திக்கிறாரு. யோகியுடைய வெளிநாட்டு பயணம் இப்போ பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? சமீபத்தில் திருப்பூரிலிருந்து 6 பங்களாதேஷை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. திருப்பூரில் டெல்லி காவல்துறை இங்கே திருப்பூர் போலீஸோடு சேர்ந்து நடத்திய ஆப்ரேஷனில் அதிரடியாக கைது செய்யப்பட்டாங்க. ஸோ கைது செய்யப்பட்டவர்கள்ட்ட நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. என்னென்னா, பயங்கரவாத சதி திட்டம் தீட்டியதாக தமிழ்நாட்டின் திருப்பூர் மற்றும் வெஸ்ட் பெங்கால், ஸோ இந்த பகுதிகளை சேர்ந்த டோட்டலாக 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்களை இயக்கிய பங்களாதேஷை சேர்ந்த ஷபீர் அகமது அப்படிங்கிறவனும் கைது செய்யப்பட்டிருக்கான். மும்பை டெரர் அட்டாக்கோடு தொடர்புடைய லஷ்கர்-இ தொய்பா தீவிரவாத அமைப்புடைய ஹெட்டு ஹஃபீஸ் சையத் இருக்கான்ல, அவனோட 2007 இந்த கைது செய்யப்பட்ட ஷபீர் அகமது தொடர்பில் இருந்திருக்கானா. 2007 ஹஃபீஸ் சையதோட தொடர்பில் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷை சேர்ந்தவர்களை வச்சு இந்தியாவுடைய முக்கிய இடங்களில் தாக்குதல் நடத்த பாகிஸ்தானுடைய ISI திட்டம் தீட்டியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையில் அம்பலமாயிருக்கு. நல்ல வேளை டெல்லி காவல்துறை சரியாக கண்காணித்து கைது செஞ்சுருக்காங்க. இது 2. அடுத்தது IBC தமிழ், துக்ளக் இதயா 2 பேரும் சேர்ந்து 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான சர்வே முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரப்படி எந்தெந்த கூட்டணிக்கு எவ்வளோ ஓட் ஷேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸை வெளியிட்டிருக்காங்க. 3 மண்டலமாக தமிழகத்தை பிரிச்சிருக்காங்க. ஒன்று தென் மண்டலம், வடமண்டலம், மத்திய மண்டலம் அப்படின்னு 3ஆக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திலையும் ஒவ்வொரு கூட்டணிக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குது அப்படிங்கிற நம்பர் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நார்த்து வடமண்டலத்தில் 38 விழுக்காடு ஆதரவும், மத்திய மண்டலத்தில் 43 விழுக்காடு ஆதரவு, சவுத்தில் 37% வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நார்த்தில் 38, சென்ட்ரலில் 43, சவுத்தில் 37. இது திமுக கூட்டணி. 2வது பொசிஷன் டிவிகே அலையன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. IBC தமிழும் துக்ளக் இதயாவும். 2nd பொசிஷன் டிவிகே தான் வாங்குவாங்க அப்படின்னு கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி நார்த்தில் 30 விழுக்காடு டிவிகேவுக்கு ஓட் ஷேர் கிடைக்கும் அப்படின்னும், சென்ட்ரலில் 27 விழுக்காடு, சவுத்தில் 27 விழுக்காடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2nd பொசிஷன் டிவிகேவுக்கு அப்படின்னு கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. 3rd பொசிஷன் அதிமுக கூட்டணி. நார்த்தில் 23 விழுக்காடு, சென்ட்ரலில் 20 விழுக்காடு, சவுத்தில் 24 விழுக்காடு அப்படின்னு IBC தமிழ் துக்ளக் இதயா இந்த ப்ரெடிக்ஷனை வெளியிட இது பெரிய பரபரப்பாக பேசப்படுது. அதிமுக பாஜக கூட்டணியை சேர்ந்தவர்கள் இது கருத்து கணிப்பு கிடையாது, கருத்து திணிப்பு. திமுகவுடைய டைரக்ஷனில் தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. சொல்லப்போனால் விஜயுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரியே திமுகவுடைய டைரக்ஷன் தான். விஜயை உள்ளே கொண்டு வந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகள் என்டிஏவுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற கட் கேமரா ஆக்ஷன் தான் டிஎம்கே நடத்திக்கு இருக்கிறது. ஸோ அவங்களுடைய பிளான் படி இப்போ மீடியாக்களை வச்சும்
டிஎம்கே கூட்டணி முதலிடம், டிவிகே இரண்டாவது இடம் அப்படின்னு சொல்லிட்டு திணிக்க பார்க்குறாங்க. மக்கள் ஏமாந்துட வேண்டாம் அப்படின்னு பாஜக அதிமுகவை சேர்ந்தவர்கள் பதிவுகள் போட்டுட்டு இருக்காங்க. இது 3. கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, பியூஷ் கோயல் இருக்காருல்ல, வர 26ஆம் தேதி தமிழகம் வராரு. 26ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் சந்திக்கிறாராம் பியூஷ் கோயல். இந்த சந்திப்பின் போது தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்டிஏவில் தமிழகத்தில் பாஜக எவ்வளவு தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சஸ்பென்ஸ் நீடிக்குது. அண்ணாமலையுடைய கடும் உழைப்பின் காரணமாக 2024 12 விழுக்காடு வாக்குகளை பாஜக வாங்கினாங்க கிட்டத்தட்ட. அப்போ 12% ஓட் ஷேர் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு மினிமம் 40லிருந்து 50 தொகுதிகள் ஒதுக்கப்படணும். அதான் நியாயம். ஆனால் அதிமுக எவ்வளோ ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியலை. பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 26 தமிழ்நாடு வராராம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.